இவன் இதே பேசுறது எனக்கு பசிக்கிறது. அத்தியாச்சரியமான ஒரு வைபவுடைய ஒரு நித்யானந்தர் எதுக்கு அசரவே மாட்டார். இப்படியே பேசிட்டு இருந்தா ரொம்ப பசிக்கிறது. இப்படிதான் பல நாட்களா பதார்த்தங்கள்லாம் சாப்பிட்டு இப்பதான் பசிமாதான் நல்லா சாப்பிட்டு வந்துடுறேன். ஆனாலும் இங்க அப்படி ஒரு பிரீத்தி அவன் அத்வைதாச்சாரிய பிரீத்தி. அவரும் சன்னியாசி தான். ஆனா அவருக்கு அதை பத்தி தான் கவலை. நன்னா சாப்பிடுவார். அப்படி சாப்பிடுவார். உடனே அத்வைதம் நம்ம நீங்க சாப்பிடுங்கன்னு சொல்ல உடனே 2 பேர் சாப்பிடுவார். சைத்தன்ய மகாபிரபு இலையில காலியாக அப்படி 2 இது எடுத்துட்டே அவனை ஒப்பிடுவார். சாப்பிடல போடுங்க முடியாது, உங்களுடைய தேவையை தாண்டி நான் சாப்பிட்டேன் அப்படின்னு. உடனே இன்னும் சாப்பிடுங்கோ பிரபு அப்படின்னா உடனே பிரேம சல்லாபம் நடக்கிறது. கடற்கரை சாப்பிட்டு கண்டிச்சானது அதை பத்தி பேசாம யாரை பத்தி கவனிக்கலாம். உடனே அத்வைதா கொஞ்சம் கவனிக்கலாம், தப்பு இல்லை. பின்னாடி நாங்கெல்லாம் உச்சித்த பிரதாதான் காத்துட்டு கிடக்கிறோம். கொஞ்சம் ஏதாவது மிச்ச பீதி எங்கோ இப்படி சாப்பிடுறாரு. கொஞ்சம் விளையாட்டா சொன்னார். நானும் மட்டும் ரொம்ப பசிக்கிறது, எனக்கு இன்னும் வேணும், என்ன சாப்பிடுங்க, நீங்க எவ்வளவு வேணாலும் சாப்பிடுங்க. அவர் இன்னும் கொண்டாங்க. அதாடா ரொம்ப நாளா செல்ல சாப்பாடு சாப்பிட்டு முடிச்சு கை கூப்பிட்டப்போ கொஞ்சம் கருணை வைகம், ஏதாவது கொஞ்சம் பிரசாதம் வேணும் அப்படின்ட்டாங்க. உடனே என்னது ரொம்ப தொந்தரவு பண்றேன்னு சொல்லி கிடக்கணும். சாப்பிட்டு மாத்தி இப்படியே பிரேம சல்லாபம் ஒரு வழியா நிமாயி சாப்பிட்டு முடிச்சான். நித்தியானது அப்படியே சாப்பிட்டு இருந்தான். கிண்டலும் கேளியும் அப்படியே பிரேம சல்லாபம், ஒரு ஊடல், இது ஒரு சுகம். இது எப்படி அனுபவிக்க சாதாரணமா நம்ம எல்லாம் பேசிட்டு சாப்பிடுற மாதிரி கிடையாது. அதை பந்துக்களோ இடிக்கிறது சாப்பிடும்போது என்ன பேசிட்டு இருக்கிறது, அதுல எப்ப தகராறுன்னு அவளுக்கு தான் தெரியும். 4 பேர் பேசி பிரிச்சுருந்தோம்னா எதிர் ரோல இருக்கோம், 4 பேர் பேசி பிரிக்கலன்னா போச்சு. நம்மளை பார்த்து ஏதோ பேசி இருக்கு அப்படித்தானே எண்ணம் நடக்கும். ஆனா இவாளுடைய எந்த விதமான எதிர்பார்ப்பும் இல்லை, அங்க குற்றமும் இல்லை, குறையும் கிடையாது. அந்த மாதிரி அழகா சாப்பிட்டு எல்லாம் முடிச்சார். கடைசியில நிதாய் எழுந்தாராம். ஏதோ நீ கேட்டு கொஞ்சம் மிச்சம் நீங்க வச்சுட்ட, ரொம்ப அநியாயமா இருக்கு, இதெல்லாம் நீ பண்ணப்படான்னு சொல்லி கையில ஒரு இப்படி சாப்பிட்டு எடுத்து ஒரு மாதிரி இறச்சுட்டாரா. அத்வைதாச்சர் தலைமையில இறச்சுட்டார். உடனே அது அச்சோ பாவம் வந்து சேர்ந்து கொடுத்து இப்படி ஒரு சன்னியாசியோட உச்சிஷ்டம் தலைமையில விழுந்து சன்னியாசியோட குலம் தெரியுது, கோத்திரம் தெரியுது கத்தினார். ஊழல் என்ன பரப்புற நன்னா உணர்ந்தவன். இந்த ஊர் பேர் தெரியாத, குலம் கோத்திரம் தெரியாத ஒரு அவதூத சன்னியாசியுடைய என் தலைமையில ஆச்சாரம் எல்லாம் கெட்டு போச்சு அப்படின்ட்டான். உடனே நிமாயி பண்றது சிரிச்சான் சைத்தன்ய மகாபிரபு. உடனே நித்யானந்த சிரிச்சார். இந்த உச்சிஷ்டம் தலையில விழுந்துதான் ஆச்சாரம் அனுஷ்டானம் கெட்டு போகல, இது பகவானுடைய பகவத் பிரசாதத்துடைய உச்சிஷ்டம் நினைச்சதுனால பாவம் வந்துருக்குன்னு. பாகவத பிரசாதம் இப்போ நினைக்கல, பகவானுக்கு நிவேதனம் பண்ண பிரசாதத்துடைய உச்சிஷ்டம் ஒரு பாவம் வந்துருக்கு அவனுக்கு. அதனால அவனுக்கு பாவம் வந்துடுத்து. பாவம் போகணும்னா நிச்சயம் 50 சன்னியாசிகளுக்கு சாப்பாடு போடுங்க. பிரபு சன்னியாசிகள் கொடுத்த மட்டும் சேரப்படாது. அவன் என்ன பண்ணுவான்னா ஓரளவுக்கு ஒரு கிரேசர் அவனி பிடிச்சி இழுத்து கொண்டு சன்னியாசி தள்ளி விட்டுடுவான். அதனால எனக்கு அப்படி நிலவ வர வேண்டாம், நம்ம ஒருத்தரைக்கே சாப்பாடு போட வச்சு 50 சன்னியாசி வேண்டாம் அப்படின்னு. உடனே சைத்தன்ய மகாபிரபு சிரிச்சாரம், நித்யானந்தர் சிரிச்சாரம். எல்லாம் சாப்பிட்டு முடிச்சாங்க. சைத்தன்ய மகாபிரபு தாழ்வாரத்தை அப்படி படுத்தாரம். உடனே ஓடி வந்துட்டாரம் அத்வைதாச்சாரியர். நடந்து கலத்தான். உடனே ஓடி இந்த காலெல்லாம் பிடிக்க வந்தார். உடனே சைத்தன்ய மகாபிரபு கையை கூப்பினார். நீங்க தகப்பனார் போல நீங்க எனக்கு சரண சேவையெல்லாம் பண்ணக்கூடாது, நான் தான் எனக்கு பண்ணணும் அப்படின்னு சொன்ன. அவர் கேட்க மாட்டேன். கடைசியில சொன்னார், நீங்களும் போய் சாப்பிடுங்க, எல்லா பக்தாலும் இருக்காது, எல்லாருக்கும் சாப்பாடு போடுங்க. எல்லாரும் போய் சாப்பிட்டாங்க. சாப்பிட ஆரம்பிச்சா சாப்பிட்டு முடிக்கிற சமயத்துல அதுக்குள்ள நவதீபத்திலிருந்து கூட்டம் எல்லாம் வந்து உடனே பெரிய ஒரு ஹரிகோஷ சப்தம். ஹரே ராம 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 ஹரே 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 கிருஷ்ண 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 ஹரே ஹரே. அப்பதான் படுத்தார். அப்பதான் கண் அசந்தது. கண்ணை மூடினார். இந்த ஹரிநாம சங்கீர்த்தம் கேட்டதோ இல்லையோ, மகாமந்திர சப்தம் கேட்டதோ லிட்டக்குன்னு எழுது உட்காந்துட்டாராம். ஆஹா அப்படின்னு உட்காந்துட்டாராம். இந்த கிருஷ்ண சைத்தன்யம் மகாபிரபு அப்படின்னு உட்காந்துட்டார். சந்தோஷமா உட்காந்துட்டார். என்ன சப்தம் அப்படின்ட்டார். உடனே அத்வைத நவதீபவாசிகள் வரா போல இருக்கிறார். உடனே வெளில வந்து பார்த்தா கூட்டம் கூட்டமா ஜனங்கள் வந்துட்டா. நவதீபவாசிகள் எல்லாம் பாக்குறது வந்துட்டா அப்படின்னு உடனே ஒரு துள்ளி குதிச்சு ஓட்டா. சைத்தன்ய மகாபிரபு துள்ளி குதிச்சு ஓடா. இந்த அத்வைத சத்தம் கேட்டு நிதாய் எல்லாரும் வெளில ஓடி வந்துட்டான்.
நவத்வீபவாசிகளும் ஓடி வந்துட்டா. தூரத்தை எல்லாரும் சைத்தன்ய மகாபிரபு பார்த்துட்டா. பரம குஷியா இருக்கு. துள்ளி குதிச்சு ஓடி வந்த சைத்தன்யம் அதே வேகத்தை ஓட்டார். யாருடைய பிரேம வசத்தின்றது அப்படி ஒரு ஓட்டம். சன்னியாசிதான், சன்னியாசி தர்மங்களெல்லாம் கடந்து போயாச்சுன்னா உத்தமமான ஒரு பிரேமை, உண்மத்தம் பிடிக்கும்படியான ஒரு பிரேமை, பைத்தியம் பிடிக்கும்படியான ஒரு பிரேமை யார் கட்டுப்படுத்த முடியும்? சுத்தமான அன்பை யாரால கட்டுப்படுத்த முடியுமா? சத்தியமா முடியாது. சேலம்க்கு அடிப்படையில் இருக்கிற ஒரு அன்பையே கட்டுப்படுத்த முடியறது இல்லையே. இந்த சேலமே இல்லாத அன்புன்னும் போது அதை கட்டுப்படுத்தக்கூடியதான ஒரு சக்தி சத்தியமா லோகத்தில் யாருக்குமே கிடையாது, எந்த காலத்திலுமே கிடையாது. அந்த மாதிரி எல்லாரும் ஓடி வந்தார். சில பேர் சைத்தன்ய மகாபிரபு கட்டி ஆலிங்கனம் இருந்தார், சில பேர் திருவடிகளில் சைத்தன்ய மகாபிரபு விழுந்தார், சில பேர் சைத்தன்ய மகாபிரபு திருவடிகளில் விழுந்தார், சில பேர் ஒரு பார்வை பார்த்தார். பிரகசிதம் பிரேம வீக்ஷணம் விகரணம் சதே தியான மங்கலம்னு ஒரு பார்வை குளிர கடாட்சித்தார். பார்த்து மயங்கி போனார். சில பேர் கையை பிடிச்சிருந்தார், சில பேர் தோழர்கள் உரசில் நின்றார், சில பேரோட பேசினார். ரொம்ப சந்தோஷமா எல்லா ஜனங்களும் இப்படி பேசிட்டே இருந்தார். உடனே வாங்கோன்னு சைத்தன்ய மகாபிரபு கிளம்பினார். சைத்தன்ய மகாபிரபு பக்கத்தில் எல்லாம் கிளம்பியார். 2 அடி எடுத்து வச்சிருப்பார். உடனே ஸ்ரீவாச சொன்னார், பிரபு சசிமாதாவும் வந்திருக்கா. அடுத்த அடி எடுத்து வைக்க முடியல சைத்தன்ய மகாபிரபு. அதிர்ச்சியோட திரும்பி பார்த்தார். சசிமாதா வந்திருக்கா, இங்க இருக்கா அப்படின்னா. அந்த வேப்ப மரத்து கீழே அவருடைய பல்லக்கு இருக்கு. இந்த வேப்ப மரத்து கீழே, வேப்ப மரத்து கீழே தான் நிமாயி பக்தா. இந்த மாதிரி இன்னொரு வேப்ப மரத்து கீழே பல்லக்கு இருக்கு. உடனேயே சைத்தன்ய மகாபிரபு துள்ளி குதிச்சு ஒரு ஓட்டம் ஓடினார். பல்லக்கிலேந்து இந்த சசிமாதா இறங்கினார். வயசான உடம்பெல்லாம் கலர்ந்து கிடக்க, ஆகாரம் இல்லை, தூக்கம் இல்லை, அழுது 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 கண்ணெல்லாம் பஞ்சரத்து போய, சரீரமெல்லாம் ஆடுறது, கலப்பேசமெல்லாம் ஒரு பக்கம் கலஞ்சு அப்படி பறக்க. ஆனாலும் இந்த நிமாயியை பார்த்து இங்கேந்தான் ஒரு பலம் வந்து தெரியல. சொல்லி நிமாயின்னு ஓடி வந்தான். அவருடைய அம்மா மாதான்னு ஓடி வந்தான். ஓடி வந்து அவருடைய திருவடியில் விழுந்தார். உடனே மாதா கை கூட்டு, வேண்டா குழந்தை, இந்த வயசான ஸ்திரீங்களோட பாவத்தை சுமத்துற சன்னியாசி கேட்கலாமா அப்படின்னு சார். சைத்தன்ய மகாபிரபு கையை கூப்பிட்டு, அம்மா எவ்வளவு சன்னியாசமாய்தான் உன் குழந்தைதான். இவருடைய வாஸ்தவியத்தை பார்த்துட்டு சைத்தன்ய மகாபிரபு சொல்றார், நான் அவசரப்பட்டு சன்னியாசம் வாங்கிட்டேன். பகவத்கீதை ஆலோசனை பண்ணிதான் வாங்கிட்டார். இருந்தாலும் இந்த வாஸ்தவியத்துல திக்கு முக்காடி போட்டார். உடனே செய்கூட்டினாலாம் சசிமாவை குழந்த, வயசான ஏழை தாய், விதவை தாய், நீயும் ஏமாற்றிட்டார். அந்த அண்ணன் சின்ன வயசுலேயே கிளம்பி போயிட்டான். திரும்ப முகத்தை கூட காட்டல. எங்க அப்பாவும் என் கையில அவனை ஒப்படைச்சிட்டு போயிட்டான். நீயும் 24 வயசுல சன்னியாசம் வாங்கிட்டு இந்த கவலையெல்லாம் இந்த விஸ்வத்திய குழந்தைய பத்தி தாங்க. குழந்தை சன்னியாச தர்மத்தை சீர்திருச்சிட்ட வாஸ்தவம் தான். லோகத்துக்கே பொதுவான இல்லைன்னு சொல்லாதே இல்லை. ஆனாலும் இந்த மாதாவுக்கு கொஞ்ச நாள் ஏதாவது சுகம் கூட, கொஞ்ச நாள் உன்னோட இருக்கும்படியான ஒரு பாக்கியத்தை கூட. சைத்தன்ய மகாபிரபு கையை கொடுத்து, அம்மா நீ இப்ப கூட சொல்லுங்க, நீ வேண்டான்னு சொன்ன சன்னியாசத்தையும் விட்டுடுறேன், சன்னியாசத்தை கூட விட்டுடுறேன்னா. உத்தமமான வாஸ்தவத்தினுடைய சன்னியாசம் தான் ஒண்ணும் இல்லை. சன்னியாசத்துக்கு நான் சன்னியாசம் கொடுத்துடுறேன். உடனே சொன்னால குழந்தை, நீ சன்னியாசியா இருந்தா எனக்கு சுகம் தான். ஏதான ஒரு மூலையில நீ எங்கேயோ நன்னா இருந்தா எனக்கு அது போதும் தான். நீ திரும்பியும் கிரேச தர்மத்துக்கு வந்த பிறகு ஜனங்கள்லாம் உனக்கு கேவலமா பேசுவாங்க, அதை தாங்கக்கூடிய சக்தி எனக்கு. புத்திர வியோகம், புத்திரனோட இருந்தேன் தெரிஞ்சிருக்கான், எங்கேயோ இருக்கான்னு போது ஒரு ஓரத்துல ஒரு சுகம், எங்கேயோ நமக்கு வந்து நன்னா இருக்கான்னு இருக்கும். அதோட நீ எனக்கு கூடவே இருந்தாலும் நவதீப ஜனங்கள் எல்லாம் அவன் பாரு சன்னியாசி வேஷம் போட்டான், போனான், திரும்ப கிரேசம் வந்துட்டான்னு சொல்றா பாத்தியா, உனக்கு அபவாதம் சொல்றா பாத்தியா, அதை கேட்கக்கூடிய சக்தி எனக்கு இல்லடா குழந்தை, சன்னியாச தர்மத்திலே அப்படின்னு. சரிம்மா. உடனே அவளை அழிச்சுட்டு போய் அத்வைதாச்சாரியர் உட்கார முடிச்சு பார்க்கறா. கர்ப்பத்துல 13 மாசம் சம்பந்த குழந்தை, இப்பெல்லாம் 9 மாசம் 9 நாள் எப்படியான கணக்கு வரும். 10 மாசம் சொல்ற ஒரு கணக்கு இருக்கு. 13 மாசம் கஷ்டப்படாங்க. 10 அட்டகாசம் பண்ணி படிக்க மாட்டேன்னு சொன்ன, அப்புறம் படிப்பேன்னு அடம் பண்ண, அப்புறம் படிக்க மாட்டேன்னு அடம் பண்ண குழந்தை. தனக்கு தோன்றதெல்லாம் பண்ணி விதவிதமான அத்தியாச்சரியமான அனுபவங்களை கொடுத்து தான் ஸ்வயம் பரமபுருஷ அவதம்
நிரூபணம் பண்ண குழந்தை. இது எல்லாத்தையும் விட்டுட்டு ராஜாதி ராஜனா ஸ்வர்ண ஆபரணங்களால பூஷணம் பண்ணி அற்புதமான சம்ஸ்கிருத பாண்டிதனால வாக்கு சாதுரியத்தோட கிண்டல் பேச்சு, கேலி பேச்சு, குறும்பு, விளையாட்டு, சண்டை போடுறது, ஊனு கத்துறது, இந்த குழந்தைத்தனம் எல்லாம் போய் ரொம்ப பெரிய மனுஷன் மாதிரி உட்கார்ந்து இருக்கான். நிமாய் அவளை பொறுத்தவரைக்கும் அவளோட நிமாயி தானே. உலகத்துக்கு கிருஷ்ணகிருஷ்ண மகாபிரபுவா இருக்கட்டும், பெரிய சன்னியாசியா இருக்கட்டும், லோகத்துக்கே ஆச்சாரனா இருக்கட்டும், இந்த தாய்க்கு அவளுடைய உத்தமமான வாத்சல்ய தாய்க்கு அவர் பிள்ளைதானே. அப்படியே பார்த்து 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 அப்படியே பார்க்கிறான். அவரும் பார்த்துட்டே இருக்கான். இந்த வாத்சல்ய பாவத்துல எல்லாரும் திக்கு முக்காடி போயிட்டு அப்படியே இருந்தான். அங்கேயே அத்வைதாச்சரணத்துல இருந்தான். நித்தியம் சசிமாத தன் கையினாலேயே தலிகை பண்ணி போட்டான். ஒரு ஆத்ம திருப்தி அவளுக்கு பரவாயில்லை. பிக்ஷை நானே பண்ணி போடுறேன்னு பண்ணி போட்டாள். ஒவ்வொரு நாளும் படிய காலங்கள் ஆனந்தமா நாம சங்கீர்த்தனம், அத்தியாச்சரியமா கொஞ்ச நேரம் நாம சங்கீர்த்தனம் பண்ண முடியாத காலம் கூட்டம் கூட்டமா ஜனங்கள். அதுக்கப்புறமா எல்லாரும் கங்கா ஸ்நானம் போவார். கங்கையில போய் தீர்த்தம் ஆடுவார். அங்க நித்திய கர்மானுஷ்டங்கள் முடிப்பார். திரும்பியும் வருவார். திரும்பியும் பஜனை நடக்கும். ஆகாரம் எடுத்துப்பார். பாகவத கதை நடக்கும். ஆனந்தமா திரும்பியும் கொஞ்ச நேரம் மத்தியானம் ஆகாரம் இருக்கும். கொஞ்ச நேரம் விஸ்ராந்தியா இருக்கும். திரும்ப சாயங்காலம் கங்கையில போவார். ஆனந்தமா தீர்த்தம் ஆடுவார். கங்கைக்குள்ள உட்கார்ந்து பக்தர் தத்துவ விசாரம், பக்தெல்லாம் விதவிதமா கேள்விகள் கேட்பார். பக்தினா என்ன, ஞானம்னா என்ன, வைராக்கியம்னா என்ன, ஏன் கிருஷ்ணனை மட்டும் பக்தி பண்ணணும், ஏன் மகாமந்திரம் மட்டும் சொல்லணும், ஏன் நாம சங்கீர்த்தம் சாதாரணம், எப்ப வேணா சொல்லலாமா, ஸ்திரீகள் சொல்லலாமா, புருஷா சொல்லலாமா, எந்த வயசுல சொல்லணும், எந்த நேரத்துல சொல்லணும், எப்படி சொன்னா பிரயோஜனம், எல்லாத்துக்கும் பொறுமையா பதில் சொல்லிட்டு பார்த்துட்டு இப்படியே ராத்திரி போயிடாது. திரும்பி எல்லாம் ராத்திரி ஒவ்வொரு நாளும் இப்படியே 1 நாள் 2 நாள் 3 நாள் 4 நாள் இருந்து காஞ்சிபுரத்துல கோலாகலமா 1 நாள் 2 நாள் தொடர்ந்து ஒரு 10 நாள் வைபவம் மகோத்சவமா இருக்கு. அத்வைதாசரகம் ஏதோ ஒரு கோவில்ல ஒரு திருவிழா கூட்டம் மாதிரி நித்தியம் நாம சங்கீர்த்தனம், நித்தியம் பாகவத பிரவச்சனம், நித்தியம் தத்துவவிசாரம், நித்தியம் பஜனைகள், நித்தியம் நிவேதம் எல்லாம் ஜோரா நடந்து எல்லாருக்கும் பரஸ்பரம் இந்த மாதிரி நடந்துட்டே இருக்கு. 2 நாள் 3 நாள் 5 நாள் 10 நாள் முடியப்போம். சைத்திரி மகாபிரபு கிளம்பணும்னு முடியும். வந்தார், சசிமாதாவை தரிசனம் பண்ணியாச்சு. சசிமாதாவோட இருந்தாச்சு. உடனே எல்லா இடத்தையும் பேசிட்டு இருந்தார். ஸ்ரீவாசர், அத்வைதாசர் எல்லாம் உட்கார்ந்து இருந்தார். பிரபு சொன்னார், என்னுடைய தர்மத்தை நான் செய்யணும் அப்படின்ட்டார். உடனே அத்வைதாசரை கேட்டார், கிளம்புறீரோ அப்படின்ட்டார். வேற வழி இல்லை. சன்னியாசி நெருங்கின பந்துக்களாசிரியோ, ரொம்ப பழக்கமுள்ள நண்பர்களாசிரியோ தங்கப்படாதுன்னு ஒரு நியமம் இருக்கு. அதுவும் பல நாட்கள் தங்கவே கூடாதுன்னு ஒரு நியமம் இருக்கு. தர்மத்தை நான் ஒழுங்கா ரட்சிக்கணும். அப்போதுதான் ஜனங்களுக்கு பக்தி வரும், ஸ்ரத்த வரும். அதனால நான் கிளம்புறேன். உடனே எல்லாரும் எங்களே அழிச்சுட்டு போங்க அப்படின்னா சொன்னாங்க. இல்லை, நீங்க எல்லாம் உங்க தர்மத்தை இருங்க, உங்க தர்மத்தை ரட்சிச்சுட்டு வாங்க, நேரம் வரும்போது நான் வருவேன். எல்லாரும் ஒரு வழியா மன சமாதானம் சரின்னு. ஸ்ரீவாசர் கேட்டா, எனக்கு எல்லாம் சமாதானம் சொல்லிட்டு சசிமாதாவுக்கு என்ன சொல்லுவேன், என்ன சமாதானம் சொல்லி அவளை விட்டுட்டு நீங்க கிளம்ப போறேன்னு சைத்திரி மகாபுர கதறியாள். நிஜமாக அவளுக்கு சமாதானம் சொல்லக்கூடிய சக்தி எனக்கு கிடையாது. நீங்களெல்லாம் சேர்ந்து அவளுக்கு சமாதானம் சொன்னா அவளுக்கு கேட்பான்றதுக்குள்ள வந்துட்டா சசிமாதா. குழந்தை திரும்பவும் என்னை ஏமாத்த போறியா அப்படின்னு. உடனே சைத்தன்ய மகாபிரபு சொன்னா, நான் ஜென்மாண்டது உனக்கு கடன் கட்டேன். உன்னுடைய கிருபை இல்லைன்னா எனக்கு கிருஷ்ண பக்தியே வந்திருக்காது. உடைய கிருபை இல்லைன்னா கிருஷ்ண பிரேமன்ற ஒரு விஷயமே எனக்கு தெரிஞ்சிருக்காது. நான் ஜென்மாண்டத்துக்கு உனக்கு கடன் பட்டிருக்கேன்னா என்ன சொல்றேன்னு அப்படி பண்றேன். எனக்கு பிருந்தாவனம் போகணும்னு ஆசையா இருக்கு. பிருந்தாவனத்துல அப்பாரான் இருக்கணும்னு ஆசையா இருக்கு. ஆனாலும் உன் வார்த்தைக்கு நான் கட்டுப்படுறேன். நீங்க என்ன சொல்றியோ கேட்கிறேன். உடனே அம்மா சொன்னாரா, உன்னுடைய தர்மம் நல்லா இருக்குன்னு குழந்தை. ரொம்ப சமம் தான், ரொம்ப சமம் தான். உன்னை விட்டு பிரிய வருதுன்றது. ஆனாலும் உன்னுடைய தர்மத்தை ரட்சிக்கணும். அதனால உன் தர்மம் நல்லபடியா நீ ரட்சிச்சுதா. பிருந்தாவனம் போயிடாத, ரொம்ப தூரம். நீ பிருந்தாவனத்தை எப்படி இருக்கேன்னு கூட எனக்கு தெரியாது. நம்ம இடத்துல ரொம்ப தூரம் இருக்கு பிருந்தாவனம். வங்காளத்துல பிருந்தாவனம் ரொம்ப தூரம், 35 கிலோ இருக்கு. அவ்வளவு தூரம் வரணும்னா கஷ்டம்தான். நீலாச்சலம் இருக்கு, ஒரு ஜெகநாத சேத்தம் இருக்கு, பக்கத்துல இருக்கு.
நிறைய ஜனங்கள் ரத யாத்திரை இங்கேயே நாங்க போவாங்க, இங்க வருவா. கங்கை கரை அந்த பக்கம் கடந்தாச்சுன்னா ஒரிதா, இந்த பக்கம் வங்காளம், அவ்வளவுதான். இந்த கங்கை தான் பிடிச்சிருக்கு அந்த தேசத்தை. அதனால நீ இந்த ஒரு ஜெகநாத கஷேத்திரத்துல இருந்துட்டேன்னா அப்பப்ப யாராவது போயிட்டு வருவாளான்னு அவ சொல்லுவா, நீ எப்படி இருக்கான்னு சொல்லுவா. கேட்கவே எனக்கு ஒரு சந்தோஷம் இருக்கும். இந்த பக்தர்கள் கூட்டம் இருக்கு, அவளுக்கும் நினைச்சா அப்படியே பார்த்துட்டு வருவா. அதனால குழந்தை அவனோட பிரார்த்தனை மனுஷன், அவனோட கத்திரிடக்கூடிய சக்தி எனக்கு கிடையாது, லோகத்துக்கு பொதுவானவன். இந்த வயசான தாய் இந்த பிரார்த்தனையை மட்டும் ஏற்றுக்கொள்ளும். பக்தாளுடைய சார்பில் அந்த பிரார்த்தனை பண்றேன். நிச்சயமா நான் பூரி ஜெகநாத கஷேத்திரத்திலே இருக்கேன். பூரி ஜெகநாத கஷேத்திரத்தில் இருக்கேன். தோணும்போது கங்கையில ஸ்நானம் பண்றதுக்கு நிச்சயமா இந்த பக்கம் வரேன்னு பரம சந்தோஷமா இருக்கு. என்னதான் சொன்னாலும் இந்த களம்புறது தெரியாவிடையாது. சில விஷயங்கள்லாம் தெரியும் போது என்னதான் பெரிய ஞானியா இருந்தாலும் சொல்லிட்டு போயிடுவேன். உத்தமமான பக்தர்களை தெரிய எல்லாருக்குமே கஷ்டம். எல்லாரும் மாத்தி 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 அவர் கிளம்ப விட மாட்டேங்கிறான். நீராட்சரம் ஒரு ஜெகநாதர் கூப்பிடுறது, ஜெகநாதன் இழுக்கிறான். சுபத்ராவோடும் பலராமனோடும் இருக்கிற அந்த ஜெகநாதன் சைத்தன்ய மகாபிரபு இழுக்கிறான். வந்துடு 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 வந்துடு. என்ன பார்த்தோம்னா குருவாயூர், ஒரு ஜெகநாத கஷேத்திரம், உடுப்பி கிருஷ்ணன், இதெல்லாம் பார்த்தா திவ்ய தேசத்துல அடங்காது. ஆனால் இந்த பக்தர்களுடைய மகாத்மாக்களுடைய மகோன்னதமான பிரேம பாவத்தினாலும் அவளுடைய சாநித்தினாலும் இன்ன வரைக்கும் அந்த தேசங்களோட ஒரு மகாத்மா, ஒரு தூண்டானம் நாராயண பக்தத்தினாலதான் குருவாயூர் அவ்வளவு ஒரு சிரேஷ்டம். ஒரு மத்வாச்சாரியர் கனகதாசனா இன்ன வரைக்கும் குடிப்பிருக்க அவ்வளவு ஒரு பிராதான்யம். ஒரே ஒரு சைத்தன்ய மகாபிரபு காரணம் கொண்டுதான் இன்னைக்கும் பூரி ஜெகநாத கஷேத்திரம் ரத யாத்திரை கூட்டம் கூட்டமா ஜனங்கள் ஓடுறா. அந்த ஒரு சைத்தன்ய மகாபிரபுடைய பலம் வேற வழி இல்லாம சைத்தன்ய மகாபிரபு கிளம்புறார். எல்லாருக்கும் சமாதானம், எல்லாருக்கும் ரொம்ப கஷ்டமா இருந்தது. நிறைய பேர் வந்தா எல்லாம் மிகத்துக்கு போங்க போங்க போங்கன்னு நிறுத்திட்டார். கிளம்பிட்டார் சைத்தன்ய மகாபிரபு. அத்வைதாச்சாரியரும் கதறினார், என்னால முடியலன்னார். சைத்தன்ய மகாபிரபு சொன்னார், உங்களை நம்பிதான் இந்த நவஜீவ ஜனங்களை என் தாயாரையும் ஒப்படைச்சிட்டு போறேன். அப்ப கூட விஷ்ணு பிரியாதையை பத்தி எடுத்து கிருஷ்ணா ஒரு ஜென்மாவை அவளை மாதிரி வாழ்ந்து, ஒரு ஜென்மாவாவது ஒரு விஷ்ணு பிரியாதேவியா வாழ்ந்துட்டாரு. அப்ப தெரியும் இந்த விரகம்னா என்ன, பிரேமைனா என்ன, தியாகம்னா என்னன்ற வார்த்தைக்கு அப்பொழுதுதான் அர்த்தம் தெரியும். சும்மா இல்ல தியாகம்ன்றது வார்த்தை. ஏதோ ஒரு வேளை சாப்பிடாம இருந்தா தியாகம், ஏகாட்சி உபவாசம் இருந்தா தியாகம், 2 சாப்பிட ஒரு சவுண்ட் செயின் கொடுத்தா தியாகம், அப்படிலாம் ஒண்ணு கிடையாது. எனக்கு ரொம்ப நெருங்கிய கல்யாணம் போக வந்த ஒரு பெரிய தியாகம், இன்னைக்கு டிவி ப்ரோக்ராம் பார்க்கணும்னா ஒரு தியாகம், இதெல்லாம் தியாகத்தை சேர்த்தே கிடையாது. இதெல்லாம் தியாகத்துக்கு சம்பந்தமே கிடையாது. தியாகம்ன்ற வார்த்தைக்கு பரிபூர்ணமான லட்சணம் வேணும்னா விஷ்ணு பிரியாது. ஒரு ஜன்மாவாவது வாழ்ந்து பார்க்கணும். அவ்வளவு மாதிரி பரவாயில்ல, 24 வருஷம் பெரிய பேர் தான். ஆனாலும் ஒரு வருஷமா ஒரு 5 நாளா சைத்தன்ய மகாபிரபு பாரியன்ற ஒரு பேரை வந்து எடுத்த அந்த சரீரத்தோட குடும்பம் நடத்திட்டாள். இல்ல சுகம் சாம்பத்திய சுகம். சைத்தன்ய மகாபிரபு தன் கையால தனிய மாதிரி போட்டுட்டாள். ஒரு இமாய் பண்டித மனைவியும் லோகத்தை பேசும்படியா இருந்துட்டாள். போதுமே 5 நாள் இருக்கிறது, 5 நிமிஷம் போதுமே. பக்தாளோட சம்பந்தப்பட்டு அவர்களுடைய கட்டுப்பட்டவர்கள், அவருடைய பாரியைன்னு ஒரு திருநாமம் கிடைச்சிருக்குன்னா போதுமே. என்ன சுக்கம் இருக்கு லோகத்தில், என்ன சுக்கம் லோகத்தில். கல்யாணம் பண்ணு அதெல்லாம் பெரிய காரியம். லோகத்தில் பக்தாளோட 5 நிமிஷம் கழுத்துல மாங்கல்யம் ஏறி அந்த க்ஷணமே உயிர் போனாலும் விசேஷம் இருந்தா இன்னுமே விசேஷம். சமானம் ஆகுமா? நிச்சயமா சமானம் இல்லை, சமானமே கிடையாது. எவ்வளவு விஷயங்கள் வந்தாலும் இந்த ஒரு விஷயத்துக்கு சமானமே ஆகாது. அப்படி ஒரு பக்தையாச்சு நிஜமாவே அப்பேற்பட்டவன் தெரிஞ்சுதான் அவ்வளவு அழகா சைத்தன்ய மகாபிரபு தன்னையே ஒப்படைத்தா. அவளுக்கு ஸ்வீகரிச்சுட்டார், அப்படியே ஸ்வீகரிச்சுட்டார். கொஞ்சம் கூட புத்தியில ஸ்கலனம் இல்லாம, யோசனை இல்லாம, லோகத்தை பத்தியோ தன்னை பத்தியோ யார பத்தியும் சிந்தனை பண்ணாத ஸ்வீகரிச்சுட்டார். விஷ்ணுப்பிரியா தேவியுடைய பலம் அதுதான். அவ்வளவு கிளம்புறா சைத்தன்ய மகாபிரபு. அத்தனை விசேஷமா ஜோர கிளம்புறா.
இந்த மாதிரி தெளிவா பார்த்து பார்த்து ஒவ்வொருத்தரும் கருணை பண்றா. ஸ்வீகரிக்கிறதும் கைவிடுறதும் நம்ம பொருள். சுத்தமான பிஷர்களா இருக்கணும், பிஷாரை ஏற்படுத்துறான். சுத்தமான பிஷர்களா எடுக்கிறதும் விட்டு ஓடுறதும் அவ்வளவுதான் கேள்வி. ஆச்சாரம் எந்த காரணத்துக்கு விடுறது கிடையாது, பிரயத்னம் பட்டுட்டே இருக்கா. அவ்வளவு தூரம் இந்த சைத்தன்ய மகாபிரபு இந்த விஸ்வத்தையாகிய சப்தைக்கும் நினையத்துக்கும் கட்டுப்பட்டு ஆனால் அவளையும் தியாகம் வேண்டிய கிளம்புறார். எல்லாரும் தியாகம் வேண்டி சத்தியமாதம் முதற்கொண்டு எல்லாரும் தியாகம் பண்ண சத்தியமாதம் ஆசீர்வாதம் பண்ண கிளம்பிட்டார். சைத்தன்ய மகாபிரபு நிமாயி சைத்தன்ய மகாபிரபு கிளம்புறார். உயிர் கிளம்புறார். தேகம்னா இங்க நிற்கிறது. எல்லாருடைய மனசும் கூட போகிறது. எப்படி ராமச்சந்திரமூர்த்தி அயோத்தியாவை விட்டு கிளம்புற சமயத்தில் எல்லாருடைய மனசும் போச்சு. எப்படி சித்தா பயில் மதுராவுக்கு கிளம்பும்போது பிருந்தாவனத்தையே கிளம்பும்போது அங்க இருக்க ஒரு பசு பசங்க எல்லாம் வாடி போச்சோம். அதே வார்த்தை எல்லாம் மகம் அப்படியே சோர்ந்து போயாச்சு. இவாளுக்கு ஒரு பக்கம் துக்கம். ஆனா நீலாச்சலம் பூரி ஜெகநாடு இனிமேல் ஆனந்தம். கிருஷ்ணன் கோகுலத்தை விட்டு கிளம்புறான், பிருந்தாவனத்துக்கு கிளம்புனா கோகுலத்துக்கு பிருந்தாவனத்துக்கு வருத்தம். ஆனா மதுரைக்கு கொண்டாட்டம். ஆஹா, கிருஷ்ணன் ஒரு ஆன ஒரு குஷிதானே. அந்த மாதிரி ஒரு கொண்டாட்டத்துல அந்த நீலாச்சலம் இருக்க அவர் கிளம்புறார். கூட நித்யானந்தர், முகுந்ததத்தர், இல்ல பாக்கியவான்கள் ஜெகதானந்தர் இவாள்லாம் போறார். ஜெகதானந்த கையில கமண்டலத்தையும் கண்டத்தையும் வாங்கிட்டு இருக்கார். ஆனந்தம் நடந்தனாய் கொண்டிருக்கவாள்லாம் பார்த்துட்டே இருக்கா. இந்த கண்ணிலேருந்து சைத்தன்ய மகாபிரபுடைய ரூபம் மறைகிற வரைக்கும் பார்த்துட்டு இருந்தார். அப்படியே சில மாதிரி நின்றிருந்தா, சில பேர் விழுந்துட்டா. அப்படியே மனசு அப்படியே கனமா, கனம் சொல்ல முடியாத ஒரு கனம், கனத்த ஹிருதயத்தோட திரும்பி சைத்தன்ய மகாபிரபு நவதீபம் சாந்தி எல்லாத்தையும் விட்டுட்டு ஒரு ஜெகநாத கஷேத்திரம்ன்ற ஒன்றுக்கு பிரயாணப்பட ஆரம்பிச்சுட்டார். எப்படி பிரயாணம் பண்ணா ஒரு ஜெகநாத கஷேத்திர லீலைகள் நாளைக்கு பார்க்கலாம். ராதே கிருஷ்ணா கிருஷ்ணா ராதே 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 ராதே கிருஷ்ணா
भागवदलुतो गोविन्दनाम संकीर्तनम् जय जानकीकान्तस्मरणम् गोपिका जीवनस्मरणम् ஆழ்வார் திருவடிகளே சரணம் ஆண்டாள் திருவடிகளே சரணம் எம்பெருமானார் திருவடிகளே சரணம் சர்வம் குருவார்ப்பணம் जय श्री राधे कृष्ण सत्संग की जय श्री पूज्य श्री श्री अम्मावती जय श्री भारत माता की जय श्री कृष्ण चैतन्य महाप्रभु की जय लोका समस्ता सुखिनो भवन्तु लोका समस्ता सुखिनो भवन्तु लोका समस्ता सुखिनो भवन्तु ओम शांति 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 नाले कातर सनिकना 11 मणि बजने गणेश व्रत நடக்கிறது. அட்ரஸ் வாங்கிக்கோங்க.